விளாத்திகுளம் அருகே 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீனவர்களுக்கான நலத்திட்ட பணிகளை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள வேம்பார் மீனவ கிராமத்தில் 32 விசை படகுகள் மற்றும் நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகளை கொண்டு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் அதிக கடல் சீற்றம் காரணமாக அடிக்கடி முகத்துவார பகுதி வழியாக மணல் திட்டுக்களை தாண்டி கடல் நீர் கிராமத்திற்குள் கடல் நீர் புகுந்து விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் மீன்பிடி இறங்குதளம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டதால் தற்போது கடற்கரையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு அதிக அலையின் காரணமாக படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி மீனவர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வந்தது. அணுகு சாலையும் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டதால் மீன் இறங்குதளத்திலிருந்து டன் கணக்கில் மீன்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் அதிக எடை தாங்காமல் அடிக்கடி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி வந்தது. இதனையடுத்து வேம்பார் மீனவ கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகமும் மக்கள் பிரதிநிதியிடமும் பலமுறை புகார் அளித்து வந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் மீனவ கிராமத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் தற்காலிக முகத்துவாரம் மற்றும் மீன்பிடி இறங்குதளத்தில் தூர்வாறுதல், பழுதடைந்த அணுகுசாலைகள் மற்றும் படகு அணை தளத்தினை சீரமைக்கும் பணியினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார்.